வண்டி வந்து வார்ம் அப் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து சண்டே, டைம் வந்து கரெக்டாக 8 மணி ஆக போகுது, 5 நிமிஷம் இருக்குது இன்னும். ஸோ ஸ்டேலேருந்து கிளம்ப போகிறோம். எல்லாம் சமத்துக்கும் நைட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, இங்கே 3 ஃபால்ஸ் இருக்குது. எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு கிளம்பிட்டோம். செப்பல் வேறு கொண்டு வரலையா, அதனால் அப்படியே வெறும் கல்லே போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ 3 ஃபால்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை ஒன்று, மாசில்லா ஃபால்ஸ் ஒன்று, நம்ம அருவின்னு சொல்லிட்டு 3 ஃபால்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல முதல்ல, அதனால் போயிட்டு முதல்ல டீ குடிக்கணும். டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு போகலாம். ஸோ கைஸ், ஆகாய கங்கைக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே டிஸ்டன்ஸ் அதிகம் ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து மாசிலா போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அருவி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளானு. அப்படியே ஷார்ட்ஸ் போட்டு எப்படி குளிக்க போகிறோமோ அப்படியே கிளம்பிட்டோம். செம்ம சில்லுன்னு இருக்குது. வெயில் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நேற்று அங்கே பார்க்கில் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அப்பயே வேர்த்து போயிடுச்சு பயங்கரமாக. வண்டி எடுத்தோன்னா செம்ம சில்லுன்னு இருந்தது. இன்றைக்கி வேறு நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே தான் மதியானம் வரைக்கும் சுற்ற போகிறோம். சில்லுன்னு இருக்க போகுது குளிரில். ஒரேடியாக மத்தியானம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறமா நிறைய கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கோயில் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பேர் சரியாக தெரில. ஏதாச்சும் இருந்தால் போய் பார்த்துட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியது தான். ப்ளேசஸ் ரொம்பலாம் இல்லை, ஓரளவு தான். இதில் மெயினே இந்த ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான். தண்ணி எந்தளவு ஃப்ளோ இருக்குதுன்னு தெரில, போய் பார்க்கணும். இப்போ தான் டீ குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டூரிஸ்ட்லாம் வரல போல, சீசன் இல்லாததுனால. நிறைய ரைடர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் ரோடே காலியாகுது. இதே சீசன் டைம்னா இந்த இடம்லாம் டிராஃபிக்காக இருக்கும். அத்தனை கார் போவோம், லாரி போவோம், டூரிஸ்ட் வேன் ஏகப்பட்டது போயிருக்கும். ரைட்டாடா? நீங்கள் கடைலாம் காலைல செம்ம லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க, நைட்டு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 8, 8:30, அதிகபட்சம் 9 மணிக்குள்ளே ஒரு கடை இல்லை. நேற்று நாங்கள் ஒரு 8 மணிக்கு தான் போனோம். அப்பயே முக்கால்வாசி கடை க்ளோஸ்டு. 2 ஹோட்டல்லேருந்து சாப்பிட்ற கடை, அங்கே தான் சாப்பிட்டோம். பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து 10 தான். செம்ம தூக்கம். இது வேறு ஸ்டெப்ஸ் வேறு ஒரு 1000 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 மேலேயா இல்லை 1000க்குள்ளேயான்னு தெரில. லெஃப்டில் பாருங்களேன். என்ட்ரி பண்ணணுமா என்ன? அவ்வளோ ஸ்டெப்ஸு வெறும் காலை நடக்க போகிறோம். பாதெல்லாம் காலியாக போகுது. ஏன்னா பூட்டை போட்டுன்னு வந்தால் வேலைக்கே ஆகாது ஸ்டெப்ஸ்லாம். அதுவும் இல்லாமல் அங்கே வேறு கீழே இறங்கினா ஃபுல்லாக தண்ணியாயிரும். ஐயோ, காயக்கத்துக்காக கீழே போட்டுக்கிறாங்க போல் ஃபுல்லாக வைக்கா. கைஸ், அந்த ஃப்ரெண்டோட என்எஸ் இருக்குல்ல, அந்த வண்டி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி செரி விலாக்ஸ் கேரேஜில் விட்டோம். இன்னும் கொடுக்கல வண்டி. ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க. ஃபோனும் ரிட்டர்ன் பண்ணி சொல்ல மாட்றாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது மாற்றணும் அது மாற்றணும்னு. டெய்லி கேட்டுன்னு இருக்கிறோம். 3 வாரம் ஆகுது. அப்படி அந்த வண்டி ரெடியாக இருந்து தான் போன வாரமே கிளம்பியிருப்போம். அந்த என்எஸும் இந்த என்எஸும் வந்திருக்கும். அந்த வண்டி ரெடியாக வர மாதிரியே தெரில. அதனால் எனக்கு எங்கன்னா போயே ஆகணுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் சோலோவாக கிளம்புறது தான் பிளானு. சரி, இவனுக்கிட்ட கேட்டேன் வரேன்னு, நானுங்க அப்படியே கூட்டின்னு வந்துட்டேன். இல்லைனா சோலோவாக வந்திருப்பேன். இல்லைனா என் தம்பி மட்டும் கூட்டின்னு வந்திருப்பேன். அவ்வளோதான். ஃபியூல் வந்து கீழே இறங்கி ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டே போகும்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போவோம். அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிட்டா வீட்டுக்கே போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு 3000
பட்ஜெட் வச்சுருந்தோம், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 2500 அவ்வளோதான். பெட்ரோல் 500 சேவ் தான். ஐயோ பஸ் எது வருதா அப்போதான் தெரில. சரி ஓகே கேஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகாய கங்கை போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து கோயில் வந்துக்கிறோம். அர்ப்பளீஸ்வர் கோயில் நினைக்கிறேன் பேர். கோயில் பார்த்துட்டு அப்புறமா வந்து ஃபால்ஸ் போவோம். குளிச்சுட்டு வந்தால் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஃபால்ஸ் வந்து லெஃப்ட் சைடு அப்படி போனோம், கோயில் தூருக்கு இங்கே எங்கேனா வண்டி விட்டு போயிட்டு வருவோம். கோயில் வந்து அங்கே இருக்குது, ஃபால்ஸ் இப்படி போகணும். வைஸ் டைம் வந்து கரெக்டாக 5:30 ஆக போகுது. இன்றைக்கி சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு காலில் வந்து அங்கங்கே ஷூட் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணேன். கடைசியாக அப்போ கோப்ரோவில் ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு தெரில. ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் போனோம், நல்லா தான் ஸ்டெப்ஸ்லாம் கீழே இறங்கி திணற சுத்தமாக முடியல, செம்ம டயர்டாக இருந்தது. முடிச்சுட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, கோப்ரோ இருக்குல்ல, கோப்ரோவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் அந்த கேஸ் இருக்கும், ஃபுல் கேஸ் போட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துன்னு போனேன். அந்த கேஸ் வந்து கீழே வந்துச்சு. சரி கேஸ் தானே வந்துச்சு, அது தேடிக்கலான்னு சொல்லிட்டு இல்லைனாலும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி நான் ரிட்டன் இறங்கி நடந்து வந்தேன். அது கயிறு பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாறைமலை ஏறி ஸ்லிப் ஆகி கோப்ரோவே தண்ணியில் விட்டேன், அந்த கேஸே இல்லாத போது. இப்போ கோப்ரோவே ஆன் ஆக மாட்டான், வெறுப்பாகுது. அதனால் கோப்ரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில, ஆன் பண்ணாலும் ஆன் ஆகலை, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கேயே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போனோம். அதுக்கப்புறமா வந்து மாசிலா ஃபால்ஸ் போனோம். அதுக்கப்புறமா வந்து எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே போனோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது போயிட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்து குளிச்சோம் எல்லாம். ஸோ இன்றைக்கி சரியான சம்பவம். கோப்ரோ தான் ஆல்ரெடி நம்ம வீடியோவே போடுறது கிடையாது. கோப்ரோவும் போயிடுச்சுன்னா முடிஞ்சுது கதை. இன்னொரு கோப்ரோலாம் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில எனக்கு. ஸோ போச்சா, வெறுப்பாக இருக்குது, உட்காந்துக்கிறோம் அப்படியே. அது என்ன பண்ணாலும் வந்து எரர் காமிச்சிட்டே இருக்குது, ஆனே ஆகலை சுத்தமாக. பார்ப்போம். செகண்ட் டே விலாக் ஒன்றுமே இருக்காது. ஐ மீன் இது தேர்ட் டேவா? ஆமாம், தேர்ட் டே விலாக். ஆல்ரெடி செகண்ட் டே விலாகே வந்து பெருசாக ஒன்றும் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். தேர்ட் டே விலாகும் வந்து இப்படி போச்சு, என்ன பண்ணுறது. ஸோ அங்கங்கே கிளிப்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ண, ஃபால்ஸு, கோயிலில் அங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் வச்சு போட முடிஞ்சால் போடுறா, அப்படி இல்லைனா வந்து
கொல்லி ஹில்ஸோட வீடியோவே வராது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி ஆனால் ஆச்சுன்னா நாளைக்கு ரிட்டர்ன் போகிற விளாக் வரும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் வந்திருக்கும், ஒன்றும் பெருசாக வந்திருக்காது. ஸோ இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.